செய்திகள் தொடர்கின்றன. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் தாய் மகன் சென்ற பைக் மீது கார் மோதிய விபத்தில் இருவரும் சாலையில் தூக்கி வீசப்பட்டனர். அப்போது மினி லாரி ஒன்று தாயின் மீது ஏறியதில் அவர் உயிரிழந்தார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம். வணக்கம். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது, அது தொடர்பான விவரம். பாலக்காடு மாவட்டத்தில் லிசி மற்றும் அவரது மகன் சென்ற இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்தை ஏற்படுத்தி, அதே போல எதிரே வந்த மற்றொரு மினி லாரி ஒன்று அந்த லெசி மீது ஏறி இறங்கியது. இந்த லெசியை மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலே உயிரிழந்துள்ளார். இந்த சிசிடிவி காட்சியில் தற்போது வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்துக்கு உட்பட்ட கல்லடிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் 50 வயதான லெசி மற்றும் அவரது மகன் தோனி இருவரும் அதே பகுதியில் அமைந்துள்ள ஒரு சாலையில் உள்ள சந்திப்பில் இருசக்கர வாகனத்தில் இருவரும் சென்று கொண்டிருந்தனர். அப்போது தங்களது இருசக்கர வாகனத்தை இடதுபுறமாக திருப்ப முயன்ற போது அதே வழியாக வந்த கார் இவர்கள் இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி இருவரும் சாலையின் நடுவே விழுந்தனர். விபத்தை ஏற்படுத்திய கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே உள்ள மரத்தின் மீது மோதி நின்றது. அப்போது எதிர்திசையில் வந்து கொண்டிருந்த மற்றொரு மினி லாரி தோனி மற்றும் அவரின் தாய் லிசி மீது அந்த லாரி மோதியது. அதில் தாய் லிசி மீது அந்த லாரி ஏறி இறங்கியது. உடனடியாக இருவரை மருத்துவமனை கொண்டு செல்லும் போது தோனியின் தாய் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் தற்போது தோனி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கார் ஓட்டி சென்ற முதலாவதாக விபத்து ஏற்படுத்திய அந்த பெண்மணிக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் 4 பேர் காயம் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த காட்சிகளை அடிப்படையாக வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதா.